ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தர்றதுக்காக என்னை பலப்படுத்தியிருக்கார். இந்த வார்த்தையை கேட்டு வார்த்தைப்படி நடந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய விடுதலையும் ஆண்டவருடைய நித்திய வாழ்வு நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் செய்ய வேணும்னு கர்த்தர் சொல்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. இயேசுப்பாட நாமத்தில் நான் உங்களை ஜெபிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்காக நான் கடந்து செல்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. கேட்டு வார்த்தைப்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க. மத்தேயு 14:14 படிங்க. ஆண்டவர் மனதுருகிறார். ஆண்டவர் வியாதிப்பட்டவங்களை பார்த்து மனதுருகிறார். நீங்கள் இந்த காலத்தில் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களோ, எல்லாத்தையாலையும் கைவிட்டு இருக்கீங்களோ, இல்லாட்டி டாக்டரால் எல்லாத்தையும் கைவிட்டு இருக்கீங்களோ, யாராலையும் குணமாக்க முடியாதுன்னு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் நீங்கள் கூப்பிட நேரமே அருகில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, மத்தேயு 14:14. Matthew chapter 14 verse 14. When Jesus landed and saw a large crowd, he had compassion on them and healed their sick. மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் வியாதிகளை சுஸ்தமாக்கினார். ஆண்டவர் இன்னொரு வசனத்தை பாருங்க. மத்தேயு 9:32-33 படிங்க. மத்தேயு 9:32 அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷன் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையான் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணப்படவில்லை என்றார்கள். பாருங்க, பிசாசு பிடிச்சிருக்க ஒரு மனுஷன். பிசாசு பிடிச்சா அந்த மனிதனை பேச விடாம ஆக்குது, குருடனா ஆக்குது, பேச ஊமையாக்குறது. அந்த வல்லமை இருக்கு, வேதத்தில் எழுதியிருக்கு. பாருங்க, இந்த கட்டிலிருந்து நீங்கள் விடுதலையாக்குன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிங்க, வேதத்தை படிங்க, புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கர்த்தர் சொல்றார். கர்த்தரோட ரத்தத்தில் நீங்கள் மூடிக்கோங்க. காலையிலே ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க, பாதுகாப்பையும் நீங்கள் பெற்றுக்கோங்க. Matthew chapter 9 verse 32-33. While they were going out, a man who was demon possessed and could not talk was brought to Jesus. And when the demon was driven out, the man who had been mute spoke. The crowd was amazed and said, "Nothing like this has ever happened in Israel." நீங்க மத்தேயு 12:22 படிங்க. மத்தேயு 12:22. அப்பொழுது பிசாசு பிடித்த ஒரு குருடனும் ஊமையமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடனும் ஊமையமானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க, அந்த இடத்துல ஊமையா இருந்தது, இந்த இடத்துல பாருங்க குருடனா இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அதுவும் அவனும் பிசாசு பிடிச்சிருந்தது, அவனும் பிசாசு பிடிச்சிருந்தது. பாருங்க, இந்த பிசாசு ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கே தான் வந்திருக்கு. பாருங்க, பிசாசு பொல்லாத காரியம் செஞ்சுக்கிட்டு அவன் நன்மை செய்ய தெரியாது. அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாரான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனே தந்திருக்கார் எங்களுக்கு சிலுவையில. பாருங்க, Matthew chapter 12 verse 22. Then they brought him a demon-possessed man who was blind and mute, and Jesus healed him so that he could both talk and see. Amen. நீங்க மார்க் 5:2-5 படிங்க பாப்பா. மார்க் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் மட்டும் படிங்க. Mark chapter 5 verse 2-5. When Jesus got out of the boat, a man with an impure spirit came from the tombs to meet him. This man lived in the tombs, and no one could bind him anymore, not even with a chain, for he had often been chained hand and foot. But he tore the chains apart and broke the irons on his feet. No one was strong enough to subdue him. Night and day, among the tombs and in the hills, he would cry out and cut himself with stones. அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலியினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். பிசாசு பிடிச்ச போற அவனுக்கு பெரிய தைரியம் வந்துடும். பாருங்க, ஒரு பிசாசு இல்லை ஒரு சரீரத்துல பூர முடியும். பாருங்க, 1000 கணக்கு பிசாசுங்க பூர முடியும் ஒரு சரீரத்துக்குள்ளோ. ஒரு சின்ன பாவம் செய்யக்குள்ள நீங்கள் இடம் கொடுத்தோன்னு பிசாசு நுழைஞ்சி உங்களை சரீரத்தையும் கெடுப்பான், குடும்பத்தையும் கெடுப்பான், சந்தோஷத்தையும் கெடுப்பான், சமாதானத்தையும் கெடுப்பான். கவனமாய் நீங்கள் இருந்துக்கோங்க. பாருங்க, அந்த பிசாசு பிடிச்சவங்களுக்கு 3 பேர்த்துடைய நீங்கள் அந்த அதிகாரிகள் அப்படியே படித்து போக்கில் தெரியும் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு. பாருங்க, அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் விடுதலை கொடுக்குறாரு. இந்த காலத்துலேயும் ஆண்டவரில் நீங்கள் நம்பி இருந்து ஆசீர்வாதத்தை
ஆண்டவரோட விடுதலையை நீங்கள் பெற்றுக்கோங்க. என்ன கேட்டால் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. உங்களோட ஜெப அறைக்கு போங்க. மற்றது காலையில் ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே என்னை பாதுகாத்துக்கோங்க, என்ன மனைவி பிள்ளைங்களை பாதுகாத்துக்கோங்க, பேரம் பேத்திங்கள் மரும் எல்லாத்தையும் பாதுகாத்துக்கோங்க. ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் சொல்லக்குள்ள பாதுகாக்கப்படும். நீங்கள் கேட்கக்குள்ள தான் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்திரீ, ஆண்டவரே கையும் மெய்யுமா பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ, அந்த நாளில் மோசே நியாய தீர்ப்பு கொடுக்குற காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இருந்தார் இந்த பூமியில். மற்றது இந்த சிலுவையில் அறைய முன்ன மோசையோட காலங்கள் இருந்தது. மோசே வந்து மோசே கொடுத்த தீர்ப்பு தான். ஒரு மனுஷன் ஒரு குற்றம் செய்தால் கண் எடுத்தா கண்ணுக்கு கண், அப்படித்தான் ஒரு பாவம் செய்தவங்களுக்கு கல்லாரை எரிஞ்சு கொல்லணும் பாருங்க. அப்படி தீர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்த காலத்தில் தான் இப்போ இது பாருங்கள் சவுதி அரேபியாவில் இப்படித்தானே சொல்கிறாங்க, பாவங்கள் செய்கிறவங்க கல்லெறிஞ்சு கொள்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் செய்ததான் அவங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு வராங்க. அந்த காலத்தில் செஞ்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த 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 மன்னிப்பு அப்படியெல்லாம் கல்லால் எறிஞ்சு கொள்றதுக்கு கொடுக்கல. ஆண்டவர் சொல்லினார் பாருங்க, பாவ மன்னிப்பை கொடுத்தார். பாவம் செய்தவங்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். ஆண்டவர் விரும்புகிறார். பாவத்தை தினமும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாவத்தை ஆண்டவரை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். அதை அறிக்கை பண்ணி விட்டு விடுவோன்னு தேவண்ட இரக்கத்தை பெறுவான்னு வேதத்தில் நீதிமொழிகள் 28:13 போட்டிருக்கு. அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கோங்க. இந்த கதையை நீங்கள் படித்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும் பாருங்கள். கையும் மெய்யுமா பிடிச்சி அந்த ஸ்திரீக்கு ஆண்டவரே எல்லாரும் கல்லெறிஞ்சு எடுத்துக்கிட்டு வராங்க, கல்லெறிஞ்சு கொள்றதுக்காய். ஆண்டவர் சொல்றாரு, பாவம் செய்யாத ஒருவர் இருந்தால் கல்லை எரிய சொல்லி சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை படிக்கக்குள்ள கேளுங்க. 8ஆம் அதிகாரம் 3-11 படிங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை. அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரியேசரும் அவர்களுக்கு கொண்டு வந்து அவளை நடுவில் நிறுத்தி, போதகரை, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டார். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீ என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமதற்கான காரணம் உண்டாகும் போட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவள் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரை ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றார். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரியை உண்மையில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாக்கினும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார்கள். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது என்றார். John chapter 8 verse 3-11. The teachers of the law and the Pharisees brought in a woman caught in adultery. They made her stand before the group and said to Jesus, Teacher, this woman was caught in the act of adultery. In the law, Moses commanded us to stone such women. Now what do you say? They were using this question as a trap in order to have a basis for accusing him. But Jesus bent down and started to write on the ground with his finger. When they kept on questioning him, he straightened up and said to them, Let any one of you who is without sin be the first to throw a stone at her. Again he stooped down and wrote on the ground. At this, those who heard began to go away one at a time, the older ones first, until only Jesus was left with a woman still standing there. Jesus straightened up and said, Woman, where are they? Has no one condemned you? No one, sir, she said. Then neither do I condemn you. Jesus declared, Go now and live your life of sin. அன்பு சகோதரனே சகோதரனே, இப்படி பாவங்கள் செய்யக்குள்ள யாரும் உங்களை மன்னிக்க மாட்டார் பாருங்க. உங்கள் சகோதரிகளும் சகோதரங்களும் மன்னிக்க மாட்டார். விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிச்சிருக்கவங்களே இதே மாதிரி காரியங்கள் இன்னும் வரக்காட்டி செய்துக்கிட்டு தான் பாருங்க. மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார் பாருங்க. கணவனுக்கு ஆண்டவரே, கணவன்மாருங்க மனைவிக்கு ஆண்டவரே துரோகமான காரியம் செய்யுங்கள். மனைவிமாருங்க கணவனுக்கு துரோகமான காரியம் செய்துட்டு இருக்காள். பணத்துக்காக விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காள். ஆண்டவரே சந்தர்ப்பம் சூழியனில் பணம் ஆண்டவரே அந்த காரியங்கள் செய்திருக்கார். ஆண்டவர் சொல்றார் மனம் திரும்ப சொல்லி. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கட்டிலிருந்து நீங்கள் மனம் திரும்புறா தான் உங்களுக்கு பரலோகத்துக்கு போக முடியும் பாருங்க. இல்லாட்டி நீங்கள் ஆக்கின தீர்ப்பு போயிட்டு கொடிய வேதனைக்குள் அக்கினைக்குள் நீங்கள் போவீங்க. ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்ப சொல்லி. இந்த பூமியிலே நீங்கள் ஆண்டவரே கத்தாவே, இந்த பூமியிலேயே நீங்கள் பாடுகளை பட்டுக்கிட்டு பரலோகத்துக்கும் போயிட்டு பாடுகளை படுறதுக்கு வரும். இந்த பூமியிலேயே ஆண்டவர் ஆசீர்வாதம் வைக்கிறதுக்காய், பரலோகத்திலேயே உங்களை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்காய் நீங்கள் இவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்குறார். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கோங்க. ஆண்டவர் விரும்புகிறபடி நீங்கள் நடந்துக்கோங்க. இந்த கட்டில இருந்து நீங்கள் விடுதலையாகுங்க. ஆண்டவரை தொழுதுக்கோங்க. ஆண்டவரை துதிங்க, மகிமைப்படுத்துங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
உபாகமம் 18:9-12 படிப்போம். Deuteronomy chapter 18 from verse 9 to 12. When you enter the land the Lord your God is giving you, do not learn to imitate the detestable ways of the nations there. Let no one be found among you who sacrifices their son or daughter in the fire, who practices divination or sorcery, interprets omens, engages in witchcraft, who casts spells, or who's a medium or spiritist, or who consults the dead. Anyone who does these things is detestable to the Lord. Because of these same detestable practices, the Lord your God will drive out those nations before you. உபாகம் 18 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 12 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சுண்ணத்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். குறி சொல்ல கேட்க வேணான்னு சொல்றாரு பாருங்க. சாத்திரங்கள் நீங்க பார்க்க போவேனான்னு சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இதை நீங்க விளங்கிக்கோங்க. வேதத்துல எழுதி இருக்கிறத விளங்கி புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு இந்த காரியத்துக்கெல்லாம் போவாதீங்க. சடங்க ஒரு புள்ள சடங்காகனா சாத்திரப்படி நீங்க செய்யறதுக்காய் இந்த காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. அன்பு சகோதரனே சகோதரனே, தேவனுக்கு அருவருப்பா இருக்கிறது. உபாகம் 5:17-20 மட்டும் படிங்க. Deuteronomy chapter 5 from verse 17 to 20. You shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not give false testimony against your neighbor. உபாகம் 5 அதிகாரம் 17-20 வசனம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. கொலை செய்ய வேணான்னு ஆண்டவர் சொல்றார். பொய் சாட்சி சொல்ல வேணான்னு ஆண்டவர் சொல்றார். விரோதமான காரியங்கள் நீங்கள் செய்ய வேணாம். ஒரு மனிதன் குற்றம் செய்யாத ஒரு மனிதனை குற்றம் சாட்டாதீங்க. அந்த ஆண்டவரை அந்த குற்றம் சாட்டுறபடியே உங்களுக்கு நடக்கணும். வேதத்தில் எழுதியிருக்கு. இந்த வசனத்தோடு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் விரும்புகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு. ஆண்டவர் விரும்புகிறார், உங்களை நேசிக்கிறார். நீங்கள் கத்துறது என்னைக்காவது தொழுது கொள்வீங்கன்னு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. கண்களை மூடுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கத்தோட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கும் பாருங்க. நான் என் வார்த்தையை கத்தோட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கத்தான் முடியும். கத்தரால் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்கையும் உங்களோட தேவைகளை சந்திக்க முடியும் பாருங்க. நான் கண்களை மூடக்குள்ள கத்தோட கரம் உங்களை ஆண்டவரே தொடும் பாருங்க. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் தான் அந்த கரங்கள் தொடும். உங்களை ஆசீர்வாதம் உங்களோட தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பார். நீங்கள் வியாதியில் இருக்கக்குள்ள ஆண்டவரோட சுகமாக்கும் வல்லமை இறங்கும். உபத்திரங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், பண கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கு. இந்த சமாதானத்தை ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன்னு சொல்றார். அந்த சமாதானம் யோவான் 14:27 சொல்றார், உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு. கண்களை மூடுங்கள். ஆண்டவராக என் ஏசப்பாவே, சகோதரனே சகோதரி உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். தாய்மார்கள் ஆண்டவரே, தகப்பன்மார்களை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்கள் பையங்களை ஒப்பு கொடுக்குறேன். குழந்தைகள் ஆண்டவரே உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இவங்களோட தேவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரை அறியறீங்கள். என்ன கட்டில் இருக்கிறாங்களோ, எந்த வியாதியில் இருக்காங்களோ, எந்த பிசாசு கட்டில் இருக்காங்களோ, இதிலிருந்து ஏசப்பா உங்கள் நாமத்தில் விடுதலை உண்டாகிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் தான் ஆண்டவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். கத்தாவே உங்களோட கரம் ஆண்டவரை இவங்களை அணைச்சிக்கோங்க, அன்பு செலுத்துங்க, ஆதரிங்க. வியாதிகள் ஆண்டவரே இவங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. டாக்டர்மாருங்க சொல்லியிருப்பாங்க இந்த வியாதி ஆண்டவரே கத்தாவே இவங்களை விட்டு ஆண்டவரே கத்தாவை மறிக்க காட்டி இருக்கணும். ஆண்டவரா இந்த ஏசப்பா இந்த வியாதியிலிருந்து உங்களுக்கு ஒரு சுகம் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஆண்டவரே வேதனையோட வீட்டில் ஆண்டவரே கத்தாவே ஏசப்பா வேதனைப்பட்டு இருக்க சகோதரியே சகோதரனை ஆண்டவரே நீங்கள் அறிகிறீங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்காக ஏசப்பா உங்கள் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கடன்பட்டு ஆண்டவரே கத்தாவே தற்கொலைக்குன்னு ஆண்டவரே அவங்களோட இறுதியம் கலங்கிக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து அவங்களுக்கு ஏசப்பா அவங்க நாமத்தில் விடுதலை உண்டாகிறதுக்காக உங்களோட ஐஸ்வரத்தால் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஏசப்பா அவங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன். என் வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன்.